உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கழிவுநீர் கலந்த குடிநீர் உயிரை பறித்ததாக கூறப்படும் நிலையில் இன்னமும் எத்தனை உயிரை பறிக்கப் போகிறதோ என அச்சத்தில் உள்ள பொதுமக்கள். எங்கே நடந்தது இந்த துயரம்? பார்க்கலாம் விரிவாக. சென்னையை அடுத்த பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு, பல்லாவரம் முத்துமாரியம்மன் கோவில் தெரு, காமராஜ் நகர், கண்டோன்மெண்ட், மலைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை பொதுமக்கள் குடித்ததாக கூறப்படும் நிலையில் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பலரும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் தண்ணி. எப்பவுமே நாங்கள் குடிப்போம். அந்த தண்ணி தான் குழந்தையிலேருந்தே குடிச்சிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ நேற்று வந்து தான் ரொம்ப பாதிச்சிச்சு எல்லாருக்குமே. சுமார் 23 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 66 வயதான திரிவேதி என்ற ஆண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இது பெரியவங்களுக்கானது. குழந்தைங்களுக்கு எதனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா இது நாங்கள் போயிட்டு பெரியத்துலையும் சொல்ல முடியல. தெருவுலையும் வந்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்தமாரி ஸ்டேரும் சகஜமாக தான் இருக்குது. தண்ணி எப்போ வந்தது? எப்படி தண்ணி நேற்று வந்த தண்ணி இது ரொம்ப கலங்களாக இருக்கிறதுனால தான் இப்போ 4 பேர், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, இப்போ 4 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக கூறப்படும் தாம்பரம் 13வது வார்டு, பல்லாவரம், மலைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தார். குடிநீரில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த பகுதி முழுவதுமாக அல்லவா பாதிக்கப்பட்டிருக்கும்? பொதுமக்களுக்கு ஏற்பட்ட வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை குடிநீரால் ஏற்பட்டதாக தெரியவில்லை. உணவு உட்கொண்டதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் 23 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், மாங்காட்டிலிருந்து வந்திருந்த திரிவேதி என்ற ஆண் இறந்துவிட்ட நிலையில் அவரது உடல் குரோம்பேட்டை மருத்துவமனையில் இருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர், அந்த பகுதியை முழுவதுமாக தூய்மைப்படுத்தவும் உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது வந்து அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது இல்லை? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராமல் இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பெரியது? நல்ல தூர் வாரி தான் இருக்கிறோம். பேஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் நிலையில் பல்லாவரம் உள்ளிட்ட பகுதியில் பொதுமக்கள் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல்நலக்குறைவுக்கு கழிவுநீர் கலந்த குடிநீர்தான் என கூறப்படும் தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீரில் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் ஏதேனும் அதிகளவில் கலக்கப்பட்டதா அல்லது குடிநீர் குழாய்கள் செல்லும் பாதையில் எங்காவது உடைப்பு ஏற்பட்டு நச்சுத்தன்மை நீரில் கலந்துவிட்டதா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் அப்பகுதியிலிருந்து குடிநீர் ஆய்வுக்காக எடுத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் மோகனரங்கன் என்ற மற்றொருவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்திருக்கிறது. நல்லா வேலைக்கு போனாருப்பா. அப்புறம் பார்த்தா மூச்சு பேச்சு தீங்காந்து போட்டாங்க. இங்க தீங்கானா அங்க தீக்குமா, அங்க தீக்குமா, சத்தே போயிட்டாரப்பா. இல்லையாப்பா, இல்லையாப்பா, ஒரு பொண்ணு பேருப்பா, நான் அதை கூட பார்க்கறது போயிட்டானப்பா. இதுட்டு போயிட்டானே, என்னப்பா பண்ண போறா? கூலி வேலை செய்யறானப்பா. குழால பிடிக்கிற தண்ணி தான் குடிப்பாங்க. கேன் தண்ணி அவங்க குடிக்க மாட்டாங்க. வச்சா கூட வேணாம். ஆமா, வச்சா கூட வேணான்றாங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மீரான் மற்றும் பவித்ரகுமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.